ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக மடியில் ஏந்தி கொண்டு வந்த இந்த குங்குமத்தை தொட்டுட்டாய்தானே. இந்த குங்குமம் தான் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போற மங்களகரமான நல்ல அடையாளம். பேரதிர்ஷ்டமும் பெருமிதமும் கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா செய்ய போறேன்றத உனக்கு சூட்சமமாய் உணர்த்துவதற்காகவே மடி நிறைய குங்குமத்தை ஏந்திக்கிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சி ஓடி ஓடி நீ ஆரோக்கியத்தை தியாகம் செஞ்சிட வேணாம். ஏன்னா அப்புறம் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, உடம்புல நோய் நொடி வந்துருச்சுன்னா அந்த இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டியதாயிரும். அப்புறம் ஓடி ஓடி உழைச்சது நஷ்டத்தில் தானே முடிஞ்சு போகும். கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உடம்பு மனசு என அனைத்தையும் அழகாக கவனிச்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். உன் உடம்பை படைச்சு உனக்குள்ள ஒரு ஆன்மாவை கொடுத்து இந்த வராகியமாக உன்னை இந்த பூமிக்கு அனுப்பிட்டேன். நான் கொடுத்ததை பக்குவமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன் கைகளில் தானே இருக்கு. நீ உன் உடம்பை நல்லா கவனிச்சுக்கிட்டினா, ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டினா மனசு அமைதியாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும். உடம்பை கவனிச்சிக்காமல் அலட்சியமாக இருந்து சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் உடம்பை கெடுத்துக்கிட்டினா அப்புறம் நோய் நொடியும் பிரச்சனையும் வந்துருச்சுன்னா மனசில் எப்படி நிம்மதியும் அமைதியும் இருக்கும். அதனால தான் உடம்பை நல்லா பார்த்துக்கோ. நீ எல்லார் முகத்துக்கும் அழகாக தெரிவாயின்னு சொல்கிறேன். எல்லார் கண்ணுக்கும் நீ அழகாக தெரியும் போது, நல்ல எண்ணத்தோடு நீ நல்லபடியாக வாழும்போது நல்ல விஷயங்கள் தானாக உன்னை தேடி வரும். இப்போ புரியுதா? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா உன் மனசு நல்லா இருக்கணும். உன் மனசு நல்லா இருக்கணும்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். ஆக எல்லாமே உன் கைகளுக்குள்ளே உனக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் பிறந்துட்டோமே, வாழ்க்கையை வாழணுமேனு கடமைக்காக வாழாமல் இனி ஒரு முறை இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த பிறவியை இப்போதே நல்லா அனுபவித்து வாழ்ந்துடணும்னு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை ஒரு முறை நீ மனித பிறவி எடுத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வரலாறு பல தலைமுறைக்கும் பேசப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையிலேயே உன் தலைமுறைகள்லேயே நீ மிகப்பெரிய ஆளாக ஜெயிச்சு நிற்கணும் என்று சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் செஞ்சு சிறப்பாக ஜெயிச்சு சாதிக்கணும்னு நினைக்கிற மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதம். நீ எந்த விஷயத்திலும் யார் மீதும் கோபப்படாதே. நிதானமாக உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. முக்காவாசி நீ உன்னை பற்றி யோசிக்கிறதை விட உன் குடும்பத்தில் உள்ளவங்க, உன் உறவுகள், உன்னுக்கு நெருக்கமானவங்க, உன்னுடைய நட்புகள்னு மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதால தான் உனக்கு நிறைய மன உளைச்சலும் மன அழுத்தமும் மன வருத்தமும் உண்டாகுது. அடுத்தவங்களை யோசித்து மன வருத்தத்துக்கு ஆளாகாமல் இனிமேலாவது உனக்காக யோசித்து உன் வாழ்க்கையை வாழ பழகு. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்ன்றது இங்கு யாருக்கும் தெரியாதல்ல தானே. இருக்கும் வரைக்கும் யார் மீதும் வன்மம் காட்டாமல், யாரையும் பழிவாங்க நினைக்காம எல்லாரிடத்திலும் அன்பை கொடுத்து அன்பை பெற்று சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னுடைய திறமைதான் புகழாகவும் பணமாகவும் உன்னை நோக்கி வந்து சேரும். திறமையை நீ சரியாக பயன்படுத்தும் போது எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. நீ எதிர்பார்க்கறதை விட உனக்கு வரவும் வருமானமும் கூட நல்லபடியாக உண்டாகும் என்று சொல்லமே. நீ எப்போதும் அடுத்தவங்களோட போட்டி போட்டு அவங்கள தாண்டி முன்னேறதுக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்க நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே நீ மற்றவங்களோட போராடலை. உன் போராட்டம் எப்போதுமே உன் மனசோட தான் இருக்குது. உன் மனசு ஒன்று சொல்லுது, நீ ஒன்று சொல்கிற. உன் மனசு கூட எப்போதும் போட்டி போட்டுக்கிட்டும் போராடிக்கிட்டும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். பொறுப்பாக இருக்கிறத விட பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உன் வாழ்க்கையில் நீ எதையும் யோசித்து வருத்தம் கொள்ளாமல் கவலைப்படாமல் பொறுமையாக அமைதியாக உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய பழகு. இந்த உலகத்தில் தண்ணி ஊற்றவும் தேவையில்லை, வேரும் தேவையில்லை. அது பாட்டுக்கு தினமும் வளரக்கூடியதுன்னா அந்த ஒரு செடி ஆசை மட்டும்தான். ஆசைங்கிற செடிக்கு நீ தண்ணி ஊற்றவும் வேண்டாம், பராமரிக்கவும் வேண்டாம். தினமும் மனிதனுக்கு ஆசைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது. எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தோணுது தானே. இப்படி எதை கொண்டும் நிரப்ப முடியாத உன் ஆசைகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன் வாழ்க்கையை அழகாக்கி
நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் கூட நானே உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. அடுத்தவங்க உனக்கு கொடுத்த மன காயத்தை வச்சுக்கிட்டு மன வருத்தத்தோடு வாழக்கூடிய நீ யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரையும் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அமைதியோடு வாழும் உன் வாழ்க்கையை எல்லா விஷயங்களையும் நிறைஞ்ச ராஜயோக சுகபோக வாழ்க்கையாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். ஒரு செடியை வளர்க்கணும்னா அதை நல்லா பாதுகாத்து சரியான நேரத்தில் தண்ணி ஊற்ற வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. அந்த செடியில் என்ன காய்க்கணும் எப்படி காய்க்கணுன்றத உன்னால் தீர்மானம் செய்ய முடியாது தானே. அதே போல் தான் உன் வாழ்க்கையும் நீ அதை நல்லா பாதுகாக்கணும், பத்திரமா பராமரிக்கணும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணுங்கிறதையெல்லாம் இந்த வராகியமாக நான் தான் முடிவு செய்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான காயாக உனக்கான கனியாக நான் கண்டிப்பாக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்துட்றேன். மட்டமானவர்களும் மோசமானவர்களும் உன்னை மட்டம் தட்டுவாங்க. அதுவே நீ உயர்ந்துட்ட வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டனா உன்னை கைத்தட்டி பாராட்டுவாங்க. யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் கைத்தட்டி பாராட்டி பேசினாலும் கூட நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா. அவசியம் இல்லாமல் யாரையும் தேடி போகவும் வேண்டாம், யாரையும் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கவும் வேண்டாம். யாரையும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே சரியாக உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. காரணத்திற்கு ஏற்ப சூழ்நிலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப காரணங்களையும் உருவாக்க தெரிஞ்ச விசித்திரமான மனிதர்கள் வாழும் உலகம்தான் இது. ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு சூழ்நிலை தான் காரணம்னு பழி போட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப காரணத்தை சொல்லுவாங்க, காரணத்துக்கு ஏற்ப சூழ்நிலையை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒருபோதும் தான் செஞ்ச தவறை மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க என் தங்கமே. அப்படி யாராவது தப்பு செஞ்சுட்டு அந்த தவறுக்கு சூழ்நிலைகளையும் சில காரணங்களையும் சொல்லும்போது நீ பதில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்து விட்டுப்போ. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பெரும்பகுதி தவறு அவனுடையதாகவே இருக்கும். கற்பனை சக்திங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சக்தி தான். நீ உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை மாறுபட்டு சிந்திக்கிறாயோ சிறப்பாக கற்பனை செய்கிறாயோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்ந்து ஜெயிக்க முடியும். உன்னுடைய கற்பனை சக்தி உருவாக்கும் பரிணாமம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குன்றதை புரிஞ்சுக்கோ. மனசில் பட்டதையெல்லாம் பேசுறது, யாருக்கிட்டையும் மறைக்காமல் தான் நினச்சதை பேசுறது ஒரு திமிர்னா அந்த திமிர் கொஞ்சம் அதிகமாகவே உனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா நீ யாருக்கும் கெட்டது செய்யலை, ஏமாத்தலை, துரோகம் செய்யலை. உன் மனசில் பட்ட உண்மையை சொல்கிற. அப்புறம் என்ன, தைரியமாக பேசு. உன்னுடைய உழைப்புக்கான வெற்றியை இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ ஜெயிச்சதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குமே தவிர நீ ஜெயிச்சதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ உழைப்பு உழைச்ச, எவ்வளவு தியாகம் செஞ்ச, எப்படி சாப்பிடாம தூங்காமல் செஞ்ச கஷ்டப்பட்டன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகம் உன் வெற்றிகளை பார்த்தாலும் உன் உழைப்பை பார்த்த இந்த வராகியம்மா அதுக்குரிய பலனை உனக்கு நீடித்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேனேன்னு செல்லமே. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அழுகுறாங்க. அதுவே தொடர்ந்து துன்பங்கள் வரும்போது அழுது அழுது கண்ணில் நீர் வற்றி போய் அழுவதற்கும் சக்தி இல்லாதவர்களாக ஒரு துயரம் கலந்த ஒரு விரக்தி கலந்த சிரிப்பை சிரிப்பவர்களாக மாறி போயிடுறாங்க. நீயும் அப்படித்தானே நிறைய சிக்கல்களையும் சங்கடங்களையும் அனுபவித்து கஷ்டப்பட்டு எல்லா சூழ்நிலைகளையும் சிரித்து சமாளிக்கக்கூடிய ஆளாக மாறிட்ட. அன்பாக இருந்தால் உன்னை ஏமாளின்னு தான் சொல்லுவாங்க, உண்மையாக இருந்தால் உன்னை முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லவன் போல நல்லதை செய்வன் போல நடிச்சினா இந்த உலகம் உன்னை நல்லவன்னு தூக்கி வச்சு கொண்டாடும். இப்போ புரியுதா? உண்மைக்கும் நேர்மைக்கும் இங்கே மதிப்பில்லை, பொய்யானவர்களுக்கும் போலியானவர்களுக்கும் தான் மதிப்பு கொடுக்கப்படுதுன்னு. இனிமே உன்னை மதிக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்படாத. உன்னுடைய பொய்க்கும் போலி முகத்துக்கும் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு உனக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உண்மையாக யாருக்கும் எதையும் நிரூபிக்காம நீயாக வாழ்ந்துட்டு போக தயாராகு. இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பலனை உன் கடமையை நீ சரியாக செய்யும் போது இந்த வராகியம்மா அதற்கேற்ற வெற்றியையும் பரிசையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் தாமதிக்காமல் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும்.
ஆனால் முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீ தள்ளி போடுற விஷயங்கள் ஒருபோதும் உன்னை ஓய்வெடுக்க விடாமல் வாழ்க்கை முழுவதும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் என் செல்லமே. எந்த வேலையும் சரி, எந்த விஷயத்தையும் சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காம இன்றைய இப்போதே அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு. 1000 உறவுகள் உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னாலும் உனக்கு தைரியம் வராது. ஆனால் ஒரு முறை அவமானப்பட்டுட்டு தோற்று போயிட்டேன்னா அதை தாண்டி ஜெயிக்கணுன்ற வைராகியம் உனக்குள்ளே வந்துடும். இப்போ புரியுதா? 1000 உறவுகள் சேர்ந்து உனக்கு தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கும். நீ அந்த தைரியத்தை, அந்த வைராகியத்தை உனக்குள்ளே வரவழைக்கணுன்றதுக்காகவே இந்த வராகியம்மா சில அவமானங்களை உன்னை சந்திக்க செய்தேன். நீ எதிர்பார்க்கறது போல எல்லா தோல்விகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனிதர்கள் உண்மையாக இருந்தாங்கன்னா இந்த உலகம் அவங்களை வெறுக்குது. ஆனால் போலியானவர்களா பொய்யானவர்களா இருந்தாங்கன்னா இந்த உலகம் அவர்களை நேசிக்குது. உண்மையாக இருக்கும் உன்னை யார் விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலும் கூட நீ கவலைப்பட வேணாம். உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் சேர்த்து தான் இந்த வராகியம்மா உன்னை நேசிக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாழாதே. என்ன நடந்துக்கலாலும் பார்த்துக்கலாம்ன்ற துணிச்சலோட நீ தைரியமாக வாழ பழகு. இந்த உலகத்தில் இருக்க ஒரு சிலர் மட்டும்தான் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. மற்ற எல்லாருமே 90% மேலானவர்கள் வாழ்க்கை ஏதோ கடமைக்காக வாழணுமேனு தான் தினமும் நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. வேலைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும்னு கடமைக்காக வாழும் வாழ்க்கையை விட கண்ணும் கருத்துமாக லட்சியத்தோடு வாழும் வாழ்க்கையை யார் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் உன்னை சுற்றி இருக்கவங்களில் யாராவது ஒரு நல்ல செயலை செஞ்சாங்க, நல்ல விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்கள மனசார பாராட்ட கற்றுக்கோ. நீ அவர்களை பாராட்டும் போது அது இன்னும் இன்னும் அவர்களை நல்ல செயல்களை செய்ய வைக்கும். ஒருத்தர் சாதாரணமாக சிறிய நிலைமையில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு நீ கை கொடுத்து உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்குனீன்னா அவங்க மூலமாக நாளைக்கு 4 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த 4 பேர் மூலமாக 40 பேர் நல்லா இருப்பாங்க. இப்படி நீ சிறுசாக ஆரம்பிக்கிற உதவி 4 40 ஆகி 40 400 ஆகி 400 பேரும் நல்லா வாழ்வதற்கான நன்மைகளை உனக்கு பெற்று தரும் அல்லவா? எப்போதும் எல்லா இடங்கள்லையும் நான் தான் பேசுவேன், நீ பேசிக்கிட்டே இருக்காத. சில நேரங்களில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் கற்றுக்க பழகு. அவங்க சொல்வதையும் காது கொடுத்து கேட்க பழகு. அப்போது தான் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அந்த உணர்வுகளை உன்னால் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியாக சந்தோஷமாக வாழ முடியும். உனக்கான தாயாக, உனக்கான துணையாக, உனக்கான தெய்வமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடவுள் இருக்கிறார் தெரியல, ஆனால் இருக்கிறான்னு நீ நம்புகிற பற்றியா? அந்த நம்பிக்கை, அந்த சுகம் உனக்கான வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன். சிந்திக்காமல், எதை யோசிக்காமல் புரிஞ்சுக்காமல் அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணுறது வீணல்லவா? படித்து புரிஞ்சு வாழ்க்கையில் அதை எங்கள் இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு படிச்சினா உன் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உனக்கு எதிராக பேசுபவர்களை எல்லாம் நீ எதிரி நினைக்கிற வேணாம். உன் கருத்து தப்பாக இருக்கிறதால கூட அவங்க எதிர்த்து பேசலாம் அல்லவா? அதே போல் நீ என்ன செஞ்சாலும் உன் கூடவே இருந்து சரின்னு சொல்கிறவங்களே எல்லாம் நல்ல மனிதர்கள், உறவுகள்னு நீ நினைக்க வேண்டாம். காலமும் சூழ்நிலைகளும் மாறும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத உன்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓம் வராகி தாயே போற்றி.